டேய் வாடா வெளியில. திருட்டு பையல, நீ எவ்வளவு நேரம் ரூமுக்குள்ள இருக்க நானும் பாக்குறேன். வா. ஈசு, உன் அத்தை நீ சொன்னாதான் கேட்பாங்க. தயவு செஞ்சு அவங்கள கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. நான் எதுக்கு அவங்கள பொறுமையா இருக்க சொல்லணும்? அவங்கள போன் பண்ணி வர சொன்னதே நான் தான். நீயா? அட நீ ஏண்டி இப்படி ஒரு வேலையை பார்த்த? நான் தான் கதிர் பையில அடி அடின்னு அடிச்சேன்ல. நீங்க அடிச்ச அடியில அவனுக்கு பத்தாது. என் அத்தை வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கிடைக்கும். அதனாலதான் வர சொன்னேன். வர சொன்னியா? ஈஸ்வரி, உனக்கே நல்லா தெரியும், இது வரைக்கும் இந்த வீட்டுல நடந்த எந்த விஷயத்திலையும் நான் தலையிட்டதில்லை. ஆனா அபிக்கு கதிர் சூடு வச்ச விஷயத்தை கேள்விப்பட்டு மனசு பதறி போய் ரத்தம் கொதிச்சு போய் வந்திருக்கேன். அபியை இந்த அளவுக்கு குடும்பப்படுத்தின கதிரோட அபி இனிமே வாழவே வேண்டாம். நீ அபியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருமா. உன் தாய் மாமா நான் இருக்கேன். நான் உங்களை பாத்துக்கிறேன். உன்னால அபியை கூட்டிட்டு வர முடியலனா அபி புருஷன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஆகா, பிரச்சனை வேற மாதிரி திரும்புதே. அம்மா தூங்கிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எழுப்பி கூட்டு வந்துருவோமா? வாடா வெளியில. சித்தி சித்தி, அம்மா மேல தூங்கிட்டு இருக்கா. அம்மா எந்திரிச்சிட்டியம்மா? சம்மந்தி வந்திருக்காங்க. அம்மா அம்மா, இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா மறுபடியும் நீ ஷாக் அடிச்சு கீழே விழுந்துருவோமா? என்னன்னு சொல்லு. அபிக்கு சூடு வச்ச விஷயம் தெரிஞ்சுதாம்மா வந்திருக்காங்க. வாயில்லாத பொண்ணுக்கு சூடு வைக்கிறியா நீ? இருடா, உனக்கு நான் சூடு வைக்கிறேன். எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம் சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. முதல்ல கதிர் தான் அபி கையில இந்த மாதிரி அயன் பாக்ஸ வச்சு சூடு வச்சான்னு ஈஸ்வரியும் நினைச்சு கோவப்பட்டா. அதுக்கப்புறம் அபியே வந்து எங்க கிட்ட இது அவரு பண்ணல, நானாதான் தற்செயலா இத பண்ணிக்கிட்டேன்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் சரி இதை எதுக்கு பேசி பெரிய பிரச்சனை ஆக்கணும் அப்படின்னு நாங்களே விட்டுட்டோம். அது எப்படி பெருசு பண்ணாம இருக்க முடியும் சம்பந்தியம்மா? நாளுக்கு நாள் இந்த வீட்டுல எங்க புள்ள நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கா. இதுக்கு என்னதான் முடிவு சொல்லுங்க. சம்பந்தி, நீங்க நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லாம பேசுறீங்கன்னு தோணுது. நான் வேணா அபியை கூப்பிடுறேன், அவளே சொல்லட்டும். அபி, டேய் போய் அவளை கூட்டிட்டு வாடா. சரிம்மா. ஐயோக்கிய பையலே, இன்னைக்கு விட மாட்டேன் அவனா. அபி வரட்டும். அபிமா, அபிமா, அபி செல்லம். ஐயோ என்னமா இப்படி சுட்டுருக்கு? அபி கண்ணே, அட பாவி, இப்படி சூடு வச்சிருக்கானே. நல்லா இருப்பியா நீ? பாவி, நீ நாசமா போயிடுடா. வாடா வெளியில, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. ஐயோ, ஐயோ, அபி கண்ணே, இப்படி சூடு வச்சிருக்கானே பாவி. அபிமா, உண்மையை சொல்லு. நான் இருக்கமா, எதுக்கு பயப்படாம உண்மையை சொல்லு. சம்பந்தியம்மா, இத பார்த்தா தெரியாம பட்ட காய மாதிரி தெரியல. அயன் பாக்ஸ வச்சு நல்லா கையில வச்சு அழுத்தின மாதிரி கொப்பளிச்சு போயிருக்கு. சம்பந்தியம்மா, அபிய ஒவ்வொரு தடவையும் மிரட்டி கூட்டிட்டு வந்து இங்க உங்களுக்கு சாதகமா உண்மையை மறைச்சு பொய் சொல்ல வைக்கிறாங்க. நாங்க இத சும்மா விட மாட்டோம். முதல்ல கதிர் பையலங்க கூப்பிடுங்க, அவனை ரூமை விட்டு வெளியில வர சொல்லுங்க. ஐயோ சம்பந்தி, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இந்த வீட்ல யாரும் அபிய மிரட்ட விடவும் மாட்டேன். இங்க பாருங்க, ஈஸ்வரி மாதிரி அவளும் இந்த வீட்டு மருமக தானே. நான் அவளை பாத்துக்க மாட்டேனா? அவளுக்கு ஒண்ணுனா நான் முதல்ல முன்னாடி வந்து நிப்பேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சித்தி, அபி எனக்கு குழந்தையா இல்ல சித்தி, குழந்தை மாதிரி. இங்க பாருங்க, அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா என்ன? அதெல்லாம் கரெக்ட் தான் தம்பி. இருந்தாலும் இந்த விஷயத்துல உங்களுக்கே தெரியாம ஏதாவது நடந்திருக்கலாம்ல. நீங்க போய் கதிரை கூட்டிட்டு வாங்க. சரி சம்பந்தி, இருங்க, முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வா. சரிம்மா. இப்படி சூடு வச்சிருக்கானே பாவி. அபி கண்ணே. டேய் கதிரே, டேய் கதிரே, டேய் வாடா வெளிய. டேய் இப்ப நீ வெளிய வரலன்னு வெச்சுக்கியே. டேய் கதிரே, என்ன பண்ணுவ? வெளிய வாடா. டேய் வாடா இங்க.
வைஜெயந்தி, உன்னை வெளியே சும்மா வாடா. விட மாட்டேன்டா. வைஜெயந்தி, உனக்கு அண்ணா உனக்கு நான் தான் சூடு எல்லாமே. வைக்கிறேன்டா. வைஜெயந்தி, விட நீ மாட்டேன் பேசாம இரு. அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்லாம எப்படி சூடு வச்சிருக்கான் பாருங்க. டேய் வாடா. இரு. நான் என்னங்க பண்ணேன்? போடா இங்க. கதிர் தம்பி, அபி கையில அயன் பாக்ஸ்ல சூடு வச்சியா இல்ல தானா பட்டுச்சா? என்ன பண்ண? பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. சொல்லுடா, உண்மையை சொல்லு. அபி அயன் பண்ணிட்டு இருந்தா, நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அபி கத்துற சவுண்ட் கேட்டு ஓடி போய் பார்த்தேன். அபி அயன் பாக்ஸ் கையில பட்டு வலியில துடிச்சிட்டு இருந்தா. எனக்கு என்ன பண்றதே புரியல. ஒரு நிமிஷம். பொய் சொல்லாத தம்பி, இது தெரியாம பட்ட காயம் இல்ல, தெரிஞ்சே உண்டாக்குன காயம். நீ தான் அபி கையில சூடு வச்சிருக்க. சொல்ல போறியா இல்லையா அப்போ? உண்மை சொல்லுடா. வேணாம் சித்தி. சொல்லுங்கடா. என்ன சொல்ற? விடுங்கடா, அவன் உண்மை சொல்லணும். அபிச்சலோ, என்னங்க அபிமா. சொல்ற இவ? அபிமா, இப்படி வா. டேய், பண்றத பண்ணிட்டு நடிக்கிறியாடா? சித்தி, விடுங்க, நடிக்கிற பேசிக்குவோம், அவளுக்கு விடுங்க தம்பி. சித்தி. வேணாம் சித்தி. ஐயோ, அபிச்சலோ, பாவி இப்படி சூடு வச்சிருக்கானே. என்ன உன்னை வைஜெயந்தி சும்மா விட இது? மாட்டேன்டா. இல்லைங்க. என் மருமகளே உண்மை சொல்லிட்டா. கதிர் சூடு வைக்கல, அயன் பாக்ஸ் தெரியாம பட்டுருச்சுன்னு அவ தெளிவா சொல்லியிருக்கா. நீங்க இப்படி பிரச்சனை பண்றது சரியே இல்ல. எங்க பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொன்ன உங்களை நாங்க போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறோம். ஏங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. துர்கா, போதும். எதுக்கு பேசி பேசி பிரச்சனையை பெருசாக்குறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுமா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னக்கா பேசுறீங்க நீங்க? இவங்க ஏதாவது இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்க முடியுமா? என்ன துர்கா இது? வார்த்தைக்கு வார்த்தை பதில் கொடுத்துட்டே இருக்க. அவங்க யாரு? நம்மளோட சம்மந்தி. அது மட்டும் இல்ல, அபி ஈஸ்வரிக்கு அத்தை மாமா. அவங்க அவளுக்கு இப்படி நடந்துருச்சுங்கிற கோவத்திலையும் வருத்தத்திலையும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு சமாதானமா பேசுறதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேணாமா?